இறைவா, நீ ஒன்றில்லை, நீ இல்லாமல் ஒன்றுமே இல்லை. எண்ணப்பதிகத்தின் இந்த வார்த்தைகளை எல்லோர் மனதிலும் விதைத்து, திருவாசகம் தந்த மாணிக்க வாசகனின் திருவடிகளை போற்றி, இன்றைய தீபத் திருநாளுக்கான அந்த கொடியேற்றுகிற வைபவம் துவங்கி இருக்கிறது. இன்று முதல் அடுத்த 10வது நாளில் மகாதீபம் ஏற்றப்பட இருக்கிறது. இந்த தருணத்தில் இது நம்முடைய 500வது பதிவு. நம்முடைய திருவாசகம் 365 என்கிற நம்முடைய யூடியூப் சேனலினுடைய 500வது பதிவு. இந்த 500வது பதிவில் முதல் ஒரு 100-150 பதிவுகள் ஒரு வீடியோ மாதிரியாகவும், ஒரு 350+ பதிவுகள் ஷார்ட்ஸ், சின்ன சின்ன 1 நிமிடத்திற்குள்ளான வீடியோவாகவும் பதிவிட்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய 500வது பதிவு இது என்பதில் நமக்கு மகிழ்ச்சியே. நாம் சென்றிருக்க வேண்டிய தூரம் எவ்வளவு, இந்த திருவாசகம் 365 எப்போது துவங்கப்பட்டது என்பதை எல்லாம் பார்க்கிற பொழுது, 2023 ஆரம்ப காலகட்டத்தில் நம்முடைய யூடியூப் சேனல் துவங்கப்பட்டாலும், ஏறக்குறைய 2024 ஜூன் மாதத்தில் தான் நம்முடைய சேனலை நாம் சிறந்த முறையில் நடத்துவதற்கான பணிகளை செய்து, இப்பொழுது ஒரு 5 மாதங்கள், ஏறக்குறைய இது 6வது மாதம், 5 மாதங்கள் முடிந்து 6வது மாதம் இப்பொழுது நம்முடைய சேனல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் நாம் திருவாசகத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டு, திருவாசகத்தின் மூலமாக பல்வேறு விதமான திருவாசக சிந்தனைகளை தினம்தோறும் சிந்தித்து வந்தோம், சிந்தித்து வருகிறோம், சிந்தித்து வரவும் போகிறோம். அப்படி இருக்கையில் நம்முடைய திருவாசகத்தினுடைய எல்லா விதமான பதிவுகளும், குறிப்பாக நம்முடைய இந்த திருவாசகத்தை பொறுத்தவரை 658 பாடல்களையும் ஒரு முறையாவது நம்முடைய சேனலில் விளக்கத்துடன் சொல்லிவிட வேண்டும் என்கிற முனைப்போடு ஏறக்குறைய பாதிக்கும் மேற்பட்ட பாடல்களை அப்படி நாம் சொல்லி வந்திருக்கிறோம். இனியும் நம்முடைய அந்த பணி தொடரும். இப்பொழுது இந்த 500வது பதிவு நாம் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில், திரு அண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு 7 மனித உயிர்கள் சிவனடியில் சேர்ந்திருக்கிறது. இயற்கை காரணமாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதற்கு நம்முடைய திருவாசக 365 குழுவின் சார்பாகவும், நம்முடைய குடும்பத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவாசகம் 365 என்கிற இந்த சேனல் தொடர்ந்து திருவாசகத்தை பற்றியும், திருமுறைகளை பற்றியும், அவற்றின் மூலம் நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படி தெளிவு பெற்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பது பற்றியும் தொடர்ந்து நாம் பேசப்போகிறோம், பேசி வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய திருவாசக குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் செந்தில்குமார் கண்ணனுடைய பணிவான நன்றிகள். இதுவரை நமக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நம்முடைய நன்றி. இனி நமக்கு ஆதரவு தர வேண்டிய அனைவருக்கும் நன்றி. எல்லா வகையிலும் தொடர்ந்து நம்முடைய திருவாசக 365 சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய கேள்விகளையும் விமர்சனங்களையும் வையுங்கள். அதற்கான பல்வேறு சிறந்த பதில்களை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.